துபாயில் ட்ரெண்டிங் ஆன வைரல் இஃபா சிக்கன் தான் இந்த வீடியோவில் ரெடி பண்ண போகிறோம். கிறிஸ்பி கோல்டன் சிக்கன் மேலே இந்த சீஸ் சாஸ் ஊற்றி சர்வ் பண்ணும்போது அப்படி இருக்கவங்க, இந்த சீஸ் எப்படி மெல்ட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம ஹார்ட் மெல்ட் ஆகும். இந்த வீடியோவில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதுக்கு 2 பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மேரினேஷன் பண்ண சிக்கன்ஸ் எல்லாமே அதில் உள்ள ஃபுல்லாகவே ஊறும். அதுக்கப்புறம் 2 தை பீஸ் வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஃபோக் வச்சு நல்லா குத்துங்க. அப்போ தான் நம்மளோட மசாலா எல்லாமே அதுக்குள்ளே போய் நல்லா ஊறும். இதுக்கு பார்த்திங்கன்னா கர்ட் 100 ml, ரெட் சில்லி பவுடர் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், டர்மரிக் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் வந்து 1 ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சால்ட்டு வந்து தேவையான அளவு. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலாவில். இது எல்லாமே நல்லா கோட் ஃபுல்லாகவே நம்ம ஒரு இடம் கூட இல்லாமல் நல்லா கோட் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா 2 hours வைக்கணும். இல்லை ஓவர் நைட் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது சீஸ் சாஸ் பார்த்திங்கன்னா 3 எக் ஒயிட், சீஸ் க்யூப் வந்து 5, சில்டு மில்க் 100 ml, ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 50 ml. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் இந்த சாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த ரெசிபிக்கு. ஸோ இது வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் தவா ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்மளோட பிரெஸ்ட் பீஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 20 minutes வந்து ஸ்லோ குக் பண்ணிக்கலாம். திருப்பி ஓகேங்களா? மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோ குக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். நான் 2 தை பீஸ் வந்து ஓடிஜியில் வச்சுருக்கேன். 200 degree Celsiusல வந்து 30 minutes வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இஃபா சிக்கன் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த சீஸ் சாஸ் எடுத்து ஊற்றி அதை வந்து மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா இந்த ஒயிட் சாஸ் எல்லாமே அந்த சிக்கனில் உள்ளே ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்குங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்காம இருக்காதீங்க. இதுக்கு மேலே சீசனிங் எது வேணாலும் போட்டலாம். நான் கஸ்தூரி மெத்தி போட்டிருக்கேன். ஹெர்ப்ஸ் இல்லைனா ஒரேகனோ எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது அப்படியே சூடாக சாப்பிடும் போது அந்த சாஸில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, நான்க்கு இன்னும் சைடிஷ் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நம்மளோட தை பீஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இதை நான் கூட சர்வ் பண்ணும்போது அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.